ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இது த்ரெட்ஸ் ஆஃப் நிலா. இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நான் வந்து என்னோடய வெயிட் லாஸ் ஜர்னியை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ இனிமேல் வந்து என்ன பண்ண போகிறோம், நம்மளோட வீடியோவில் தொடர்ந்து வந்துட்டு வெயிட் லாஸ் சம்மந்தப்பட்ட ஃபுட்ஸ் வரும். அதில் என்னென்ன வந்து பண்ண போகிறோம், எக்ஸசைஸ் என்ன மாதிரி பண்ணுறேன், என்ன மாதிரி ஃபுட்டு எடுத்துக்கிறேன், என்னென்னலாம் வந்து அவாய்ட் பண்ணியிருக்கேன். ஏன்னா இது வந்து நான் வந்து ஒரு வெல் ஸ்ட்ரக்சர்டாக ஒரு 30 டேஸ்க்கு வந்து பிளான் பண்ணியிருக்கேன். 30 டேஸில் நம்ம எவ்வளோ வெயிட்டை குறைக்க போகிறோம் அப்படிங்கிறத வந்து ஒரு சேலஞ்ச் மாதிரி கொண்டு போகலாம் அப்படிங்கிற ஐடியாவில் தான் இதை வந்து ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ இதில் வந்து சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்து நான் எனக்கே போட்டுக்கிட்டேன். ஏன்னா எந்தெந்த இடத்துலலாம் நான் அதிகமாக வந்து ஃபுட்டில் மிஸ்டேக்ஸ் பண்ணணும், அது எல்லாத்தையுமே இந்த வெயிட் லாஸ் மூலயமா வந்து நான் அதை கவர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ மெயினாக வந்து நான் இதில் எதெல்லாம் அவாய்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சைட்லேயும் வந்து கொடுக்குறேன், ஒரு ஓரெல்லாம் நானும் இங்கே வந்து சொல்லிக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து நான் வந்துட்டு மில்க் வந்து அவாய்ட் பண்ண போகிறேன். ஸோ நோ மில்க், நோ சுகர். ஓகேவா? சுகரில் வந்து ஒயிட் சுகர், நாட்டு சக்கரை எல்லாத்தையும் தான் வந்து சொல்கிறேன். ஒயிட் சுகர் இல்லை, நாட்டு சக்கரை மட்டும் எடுத்துப்பேன் அப்படிலாம் வந்து கிடையாது. ஒயிட் சுகர், நாட்டு சக்கரை ரெண்டுமே வந்து நான் எடுத்துக்க போகிறது கிடையாது. ஸோ நோ சுகர். அதுக்கப்புறமா நோ ஜங்க் ஃபுட்ஸ். ஓகேவா? வெளியில் இருக்கிற ஃபுட்டாக இருக்கட்டும், வீட்டில் செஞ்சு சாப்பிடக்கூடிய ஃபுட்டாக இருக்கட்டும், அதில் நோ ஜங்க் ஃபுட்ஸ், ஆயில் ஃபுட்ஸு. அதுக்கப்புறமா நோ அவுட் சைட் ஹோட்டல் ஃபுட்டு. நம்ம கண்டிப்பாக வந்து ஹோட்டல் ஃபுட்டை மேக்ஸிமம் வந்து தவிர்த்தரணும். ஸோ இதுதான் இந்த டேட்டில் வந்து நான் பிளானாக வச்சுருக்கேன். சப்போஸ் வெளியில் போய் தான் ஆகணும், சாப்பிட்ற மாதிரி ஏதாவது இருந்தால் கூட ஃப்ரூட்ஸ் கன்சியூம் பண்ணிக்கணும், மற்றபடி ஹோட்டல் சைட் ஃபுட்டு வந்து சாப்பிடக்கூடாது அப்படின்னு வந்து பிளான் பண்ணியிருக்கேன். இது இல்லாமல் டெய்லி வந்து 10,000 ஸ்டெப்ஸ் வந்து நடக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன். பட் இனிஷியலாக எடுத்தவொடனே நம்ம 10,000 ஸ்டெப்ஸ் நடந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக இன்ஜுரி ஆகும். ஸோ நான் வந்து ஃபஸ்ட்டு பிளான் பண்ணது வந்து என்னென்னா, ஒரு 3,000 ஸ்டெப்ஸ்லேருந்து 5,000 ஸ்டெப்ஸ் வந்து ஒரு 1 வீக்கில் கிராஜுவலாக போவோம். அதுக்கப்புறமா 10,000 ஸ்டெப்ஸ் வந்து ரீச் பண்ணுவோம் அப்படிங்கிறத வந்து பிளானாக வச்சுருக்கேன். ஸோ இந்த பிளான் வச்சுட்டு தான் என்னோட வெயிட் லாஸ் ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இன்றைக்கி டே 1 வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ டே 1ல் நான் காலையில் இருந்து நைட் வரை என்ன சாப்பிட்டேன் அப்படிங்கிறத பார்க்க போகிறீங்க. நான் இப்போ தான் ப்ரஷ் பண்ணிட்டு வந்திருக்கேன். ப்ரஷ் பண்ணிட்டு வந்தோடனே ஒரு கிளாஸில் வாட்டர் மட்டும் கன்சியூம் பண்ணிக்கிறேன். வாட்டர் குடிச்சு முடித்த உடனே நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கிட்டேன். நெல்லிக்காய், கருவேப்பிலை, இஞ்சி இது 3த்தையும் அரைச்சிட்டு அதில் லெமன் மிக்ஸ் பண்ணி உப்பு, சுகர் எதுவுமே வந்து போடலை, அப்படியே வந்து கன்சியூம் பண்ணிக்கிட்டேன். அப்புறம் வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு இன்னொரு முக்கியமான ஒரு இது வேணும் அப்படின்னா தண்ணி. நம்ம உடம்புக்கு தேவையான அளவு தண்ணி குடிக்கணும். நிறைய தண்ணி குடிக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை, உடம்புக்கு தேவையான அளவு குடிக்கணும். உடம்புக்கு என்ன தேவையான அளவு அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, நம்மளோட வெயிட்டில் 20 கிலோவுக்கு 1 லிட்டர் தண்ணி வந்து குடிக்கணும். அதாவது உதாரணமாக ஒருத்தவங்க 70 கிலோ இருக்காங்க அப்படின்னா அவங்க 3 லிட்டர் தண்ணி குடிக்கணும். அதே மாதிரி அளவு வச்சு தண்ணியை வந்து குடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு குடிக்கிறப்ப கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், ஆனால் போக போக வந்து பழகிடும். நான் இப்போ தான் வந்துட்டு என்னோடய 1 லிட்டர் வாட்டர் பாட்டிலில் வந்து தண்ணி ஃபில் பண்ணிட்டு வந்திருக்கேன். இந்த வாட்டரை வந்து நான் மேக்ஸிமம் மதியத்துக்குள்ளே குடிச்சு முடிக்கணும். அப்படி நான் பிளான் பண்ணி குடிக்க ஆரம்பிச்சிடுவேன். ஸோ நீங்களும் குடிங்க. மதியம் லஞ்சுக்கு வந்து தட்டைப்பயிறு போட்டு குழம்பும், சீனி அவரைக்காய் பொரியல், அதுக்கப்புறமா பொன்னாங்கண்ணி கீரை கூட்டு சாப்பிட்டேன். ஈவினிங் வந்து கிரவுண்டில் போய் நடந்தேன். 5,000 ஸ்டெப்ஸ் தான் டார்கெட்டாக வச்சு நடந்தேன். ஏன்னா எனக்கு ஃபஸ்ட் டே அப்படிங்கிறதுனால. பட் 6,000 ஸ்டெப்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணேன். அதுக்கு மேலேயும் நடக்க முடிஞ்சிச்சு, பட் நான் ஓவர் டூ பண்ணலை. சரி போதும் அப்படின்னு நிப்பாட்டிக்கிட்டேன். நாளைக்கு முடிஞ்சால் 10,000 ஸ்டெப்ஸ் நாளைக்கே பண்ணிடலாம். கிரவுண்ட்லேருந்து வந்தக்கப்புறமா லெமன் சப்ஜா போட்டு அந்த வாட்டர் மட்டும் குடித்தேன். அதுக்கப்புறமா நைட்டுக்கு ஒரே ஒரு சப்பாத்தியும் உருளைக்கிழங்கு பட்டாணி மசாலா வந்து எடுத்துக்கிட்டேன். இன்றைக்கி இவ்வளோ தான் சாப்பிட்ருக்கேன் ஃபுல்லாக. இதுதான் இன்றைக்கி கரண்ட்டாக இப்போ எடுத்த என்னோடய வெயிட்டு 74.30 இருக்கேன். ஸோ டே 30ல் என்ன முடிக்கிறோன்ட்டு பார்ப்போம். என்னென்ன மாதிரியான ஸ்நாக்ஸு, ஜூஸஸ்லாம் எடுத்துக்கலாம், அதுக்கும் வந்து நீங்கள் என்னோடய வீடியோவை பார்க்கலாம். வாங்க, இனிமேல் வந்துட்டு டே 1லேருந்து டே 30 வரை நம்மளோட வெயிட் லாஸ் ஜேர்னி வந்து நீங்கள் பார்க்க போகிறீங்க. வெயிட் வைஸ் மட்டும் இல்லை, பாடியிலையுமே நிறையா ஃபேட் வந்து ஸ்டோர் ஆகிருக்குது எனக்கே வந்து தெரியுது. ஸோ நம்ம இந்த வீடியோ மூலயமா இனிமேல் வர டைமில் வெயிட் லாஸ் வந்து பண்ண போகிறோம். ஸோ டே 1 நான் 74.50 வந்து இருக்கேன். டே 30ல் நான் எவ்வளோ இருக்கேன் அப்படிங்கிறத என்னோட சேர்ந்து நீங்களும் பாருங்கள். உங்களில் யாருக்காவது வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னா என் கூட ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம 2 பேரும் சேர்ந்து, 2 பேர் இல்லை, நம்ம எல்லாருமே சேர்ந்து வந்து கண்டிப்பாக வெயிட் லாஸ் பண்ணிடுவோம். பை பை.